வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எத்தனை மாடு கையில நிக்கு? இன்னைக்கு ஒரு 8 மாடு வந்துச்சு. 8 மாடு வந்துச்சு. எத்தனை நிக்கு? 4 நிக்கு. 4 நிக்கு. ஆமா. ஃபுல்லா ஜெர்சி தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. எல்லாம் கண்ணு மாடு தானா? 2 கண் மாடு நிக்கி, 4 மாடு பேட்டு கண் மாடலாம். கண்ணு மாடு பேட்டு. இப்போ 2 கைப்பால் கண் மாடு இருக்கு, 2 கைக்கரை இருக்கு. கைக்கரை இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஆமா, கைப்பால் மாடு கரை எவ்வளவு வரும்? கரை ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. ஒரு 7 தப்பறாது. எப்படி சொல்லுதீங்க? 35 ரூபா சொல்லுது. பையில எவ்வளவு விடலாம்? வந்தா குறைச்சு விட்டுக்கலாம். இந்த மாடு எவ்வளவு சொல்லுங்க? இது கண்ணு மாடா? கண்ணு மாடு இளந்தோலை. என்ன கண்ணு? கொட்டை கண்ணுட்டி. பெட்டை கண்ணு. கரை எப்படி வரும்? 8 மேல வருமா? 9 லிட்டர் இருக்கு. 9 லிட்டர் வரும். இது பையில எவ்வளவு விடலாம்? 43 ரூபா சொல்லுது. இந்த மாடு இது கைப்பால். கரை எவ்வளவு இருக்குண்ணே? கறவை 2 ஒரு 7 லிட்டர் இருக்கும். 7 லிட்டர் வரும். ஒரு 6 தப்பறாது. பையில விடலாம். 33 ரூபா சொல்லுது. சரி, அந்த மாடு ஒட்டாசல். ஆமா, அது 40 ரூபா சொல்லுது. 40 ரூபா சொல்லுது. பால் ஒரு 11 லிட்டர் இருக்கு. 10க்கு தப்பறாது. ஃபைனல் எவ்வளவு விடலானே? வந்தா குறைச்சு விட்டுக்கலாம். வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். நம்ம எந்த வியாபாரி? நம்ம பாளையங்கோட்டை வியாபாரி. ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாயா. கண்ணு என்ன கண்ணுங்கயா? கண்ணு காலங்கண்ணியா? கண்ணு காலங்கண்ணு. மாடு தலைத்து மாடா? தலைத்து மாடு. தலைத்து மாடு. 2 பல்லா 4 பல்லா? 4 பல்லு. 4 பல்லு மாடு. ஓகே. மாடின்னு ஒரு 6 மாசம் இருக்கும். இருக்கும். கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கயா? ஐயா கறவை 2 தான் சொல்லிருக்காங்க. ஆமா. 2 கறக்குமா? 1 தான் கறக்குமா? 2 சொல்லிருக்காங்க. இருக்குது கணக்கு. இருக்குதான் கணக்கு. ஆமா. எவ்வளவு விலை சொன்னாங்கயா? ஐயா 30 ரூபா சொன்னாங்க. 30,000 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீ எவ்வளவு மதிச்சு வாங்கிருக்கீங்க? 24 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 24 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க. இந்த மாடு நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? அந்த மாடு வாங்கிட்டு போறாங்க. அந்த மாட்டுல சீக்கு ஒட்டாம இருந்தால் 10 வருஷம் கூட இருக்கும். 10 வருஷம் கூட பாட்டுல வச்சுக்கலாம். அப்படிதானே? பாட்டுல வச்சுக்கலாம். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல இது 2 மாடு கிடைக்குது. போனா இது போனா 2 மாடு. வீட்டுல ஒரு மாடு இருக்கு. இது 2 மாடு ஆச்சு. வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? நான் வரும்போது நல்ல கெச்சப்புல வாங்கணும் வந்தேன். மாடு விலையில ஆகல. சரி, நீதான் நமக்கு விலையில கிடைச்சி தலையத்து மாடு கிடைச்சி வாங்கினையா வாங்கிருக்கீங்க. அப்படிதானே? ஆமா. சரி. உங்க வயசு எத்தனாவதுயா? எனக்கு வயசு 66. 3 கண்ணுட்டி வளர்ப்பு கண்ணுட்டி வாங்கிட்டு போறீங்க. 2 ஹச்சப்பு ஒரு ஜெர்சி வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா? கோயில்பட்டி மீனாட்சிபுரம். கோயில்பட்டில இருந்து வரீங்க. அப்படிதானே? எல்லாமே எத்தனை வருஷம் கண்ணுட்டியா இருக்கீங்க? 1 வருஷம் உள்ள கண்ணுட்டியா தான் இருக்கு. அப்படிதானே? இது 6 மாசத்துக்கு. 6 மாசம் அந்த மாதிரி இருக்கும். ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்கயா? ஆவரேஜா 1 8500, இது ரெண்டும் 19500. 19 சேர்ந்து 19500 வாங்கிட்டு போறீங்க. எல்லாரும் மாடு வாங்குவீங்க, கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க? வளப்புக்காண்டி. கண்ணுட்டி வாங்கி தான் வளர்ப்பில எப்போதும். இதுல கரெக்டா அந்த சென போறதுக்கு வர எவ்வளவு நாள் ஆகுங்க? இந்த மாடலாம் இன்னொரு 6 மாசம் ஆகும். 6 மாசத்துல போறதுக்கு வந்து கரெக்டா. இதுக்கு முன்னாடி வளர்த்து அப்படி வித்துருக்கீங்க. நிற மாசம் வரும்போது வித்துருவீங்களோ? அப்படிதான். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாச்சு. மறுபடியும் வாங்கிருக்கீங்க. சரி. ஓகே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 மாடு வாங்கிட்டு போறீங்களா? 2 மாடு. 2மே நம்ம ஏரியா மாடுதான். கண்காட்டு மாடு தான் உங்களுக்கு. இந்த மாடை போய் சொல்லுங்க. இந்த மாடுக்கு என்ன கண்ணுங்கயா? இந்த மாடு ஜெர்சி. என்ன கண்ணு? கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணு. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? பால் 4 ரூபா. எவ்வளவு விலை சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க ஃபைனலா? ஆமா, ஃபைனலா 30 முடிச்சு. இந்த மாடு செவல? இந்த மாடு 45 ரூபா சொன்னாங்க. 45 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஃபைனலா 35. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு இருக்கு, பொட்டை கண்ணு. பெட்டை கண்ணு. எந்த போதியா? திசையன் வேலை போகுது. ஓகே. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கச்சோல இருந்து வரோம். சரி, ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க. அப்படிதானே? ஆமா. விக்க வந்து வித்துட்டீங்க. ஆமா. என்ன மாடு? கண்ணு குட்டியா? பொட்டை கண்ணுட்டி. பெட்டை கண்ணு குட்டி. மாட்டுல கறவை எவ்வளவு வரும்? 11 இருக்கு. 11 இருக்கு. ஒரு 9 வேலை தப்பு இருக்காது. 10க்கு மேலதான் வரும். அப்படிதானே? என்ன எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க? எவ்வளவு விலைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தீங்க? 40 இல்லாம 37 வச்சிருக்கு. 34 தான் கொடுத்திருக்கீங்க. 37 கொடுத்திருக்கீங்க. யாரு கொடுத்திருக்கீங்க? தச்சனூர்காரர் தான் கொடுத்திருக்கீங்க. அப்படியா? சரி, ஓகே. குணமா எடுக்க மாடு சூப்பரா 6 பல்லு. சரி, மாடு வந்து காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்குமா? எப்படி? ஒரு பிரச்சனை கிடையாது. சந்தை இருக்கு இந்த வாரம்? சந்தை நல்ல பிரியமா தான் இருக்கு. விலைகள் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கா? மீடியமா இருக்கு. அந்த அளவு எதிர்பார்த்த அளவு இல்ல. இல்ல. நான் 40 ரூபா பார்த்தேன். 37 இருக்கு. 2 காலை. இது கண்ணாவர காலம் மாதிரி இருக்கு. கண்ணாவர தானே? கண்ணாவர தான். பல்லு எப்படி? என்ன அதுனே? பல்லு அவ்வாறு பல்லு. எது ரைட்டு, எது லெப்ட்னே? அது ரைட், இது லெஃப்ட். மாடு குணம்லாம் நல்லா இருக்கானே? சாதுவான மாடுதான். என்ன விவசாய தேவைக்காக வாங்கிருக்கீங்க? மராட்டி எல்லாம் இதெல்லாம். இந்த மாட்டுல என்ன சிறப்பு இருக்கு? அந்த மாட்டுல மராட்டி நல்லா இருக்குமா? உழவு நல்லா இருக்குமானே? உழவு மராட்டி எல்லாமே பக்காவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படிதானே? எப்படி சொன்னாங்கண்ணே? மாடு எல்லா வேலைக்கும் பக்காவா இருக்கு. என்ன எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 1.30 சொன்னாங்க. 1.30 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 1.10 வாங்கிட்டு போறீங்க. 1.10ங்கிறது கரெக்டான விலையா எப்படின்னு? கொஞ்சம் கடுப்பான விலை. இது வந்து 1 ரூபாய்க்கான இந்த மாடு. ஆனா கூட 10,000 கொடுத்தா வாங்கிருக்கீங்க. விவசாய தேவை கண்டிப்பா இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா வாங்கியானு வாங்கிருக்கீங்க. வரம்பு எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தியோ? மாடு கொஞ்சம் காலங்கன்னு மாடு வாங்க 2 வருஷ மாடு வாங்குவாங்க வந்து. சரிங்கண்ணா. மாடு அதிகமா மாடு அதிகமா இந்த மாடு தான் கிடைச்சது வாங்கிட்டு போறீங்க. ஓகே. நன்றி. நல்ல சூப்பர் மாடு. நல்ல ரெத்த செவல ஜெர்சில வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? மாடு எத்தனை மாடா இருக்குண்ணே? 3ஆவது மாடு. 3ஆவது மாடு. கைப்பால் மாடு. மாடு கறவை எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க?
4 4 2 சொல்லிருக்காங்க அப்படிதானே? நவால் 8 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க. ஆமா. சரி எவ்வளவு விலை சொன்னாவோ? 45 ரூபாண்ணே. 45 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 40 ரூபா. 35 ரூபா. 35 ரூபா முடிச்சிருக்கீங்க. ஆனா மாடு இளஞ்சனாக்கு வாய்ப்பு இருக்கானே? ஆமாண்ணே, சின்னதாமண்ணே. எந்த ஊர் போகுதுண்ணே? கடைநேரி போகுது. கலைநேரி போகுது. ஓகே ஓகே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை நல்ல சூட்டா தான் இருக்கு. ஓகேண்ணா ஓகே. இது வந்து இந்த மாதிரி நீங்க தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? சரி, இது வந்து காங்கேயமா இல்ல கண்ணவரமா? கண்ணவரம் மாடு. இதுவும் கண்ணவரம் மாடு தான். சரி ஓகே. இது பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு நவால் பல்லு. இது நவால் பல்லு. இது இள மாடு. அது 6 பல்லு. இது நவால் பல்லு. இந்த மாடு ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாமா? எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? 10 வருஷம் வச்சுக்கலாம். இந்த மாடு வளருமா? இப்படிதான் இருக்கு. மாடு வளரும். இன்னும் வளரும். இன்னும் பெரிய மாடா. இது உழவு மறுபடி உழவுக்காக விவசாயத்துக்காக வாங்கிருக்கீங்க. ஓகே. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 1.40 சொன்னாங்க. 1.40. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 1.20 வாங்கி. 1.20. எது ரைட் எது லெஃப்ட்ண்ணே? இது நிக்கிறது நிக்கிறதுதான். அப்படிதான். நல்ல சூப்பரா இருக்கும். மாடு உழவுக்கு எல்லாமே நல்ல ஜம்முன்னு இருக்கும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உணவுல நல்லா இருக்கா? இந்த மாடு நம்ம வாங்கிட்டு போறோம். போன உடனே இந்த மாடுக்கு என்னென்ன தீவனம் கொடுப்பீங்க? தவிடு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, குழந்தை இதுதான் கொடுப்பீங்க அப்படிதானே? இந்த மாடு கரெக்டா நம்ம கிட்ட வந்தா எப்படி பழகிருமா? தானா பழகிரும். சில மாடு எல்லாம் முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் ஒண்ணு செய்யாது. பயப்படவே தேவையில்ல. ஓகே. வணக்கம். அருமையான ஹச்சப் காலை அப்படிதானே? பல்லு எப்படி என்ன அதுங்க? 4 பல்லு. நல்ல மாப்பிள்ளை காலைக்கு சூப்பரா இருக்கும். பண்ணையில இருந்த காளையா இல்ல வீட்டுல? பண்ணையில வளர்த்த காலை தான் அந்த காலை. எப்படி சொல்லுங்கய்யா? 75 சொல்லுங்க. எதுவரை கேள்வி இருக்கீங்க? 67. எவ்வளவு ஃபைனலா விடலாம் நினைக்கிறீங்க? 70,000. அதுக்கு இல்லைன்னா விட முடியாது. ஆனா காலை அருமையான காலை அப்படிதானே? சரி ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்கயா? 75 கொண்டு வந்தீங்க. ஆனா கேட்க ஆள் இல்ல. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பாப்போம். வணக்கம். நல்ல அருமையான ஜெர்சி மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. கைப்பால் மாடுங்களா கண்ணு மாடுங்களையா? கைக்கருவ மாடு. ஆனா மாடு நல்ல ஜம்முன்னு இருக்குண்ணே. கறவையா இருக்கும் மாட்டுல? கறவை 2 ஒரு 7 லிட்டர் வரலாம். 7 லிட்டர் வரலாம். எவ்வளவு சொன்னாங்க? 35 ரூபா சொன்னாங்க. 35 ரூபா சொன்னா எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? மாட 30 ரூபா முடிச்சேன். 30 ரூபா முடிச்சிருக்கீங்க. கறவை எவ்வளவு நீங்க எதிர்பார்க்கீங்க? என்னோட கறவை 2 நேரம் சேர்ந்து ஒரு 6 லிட்டர். 6 லிட்டர் வரும். அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்ல. இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? இளங்கன்னு கிடையாது. இது இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, செல்லம் கிடையாது. செல்லாம் கிடையாது. நம்ம ஏரியா மாடு தானே இது? நம்ம ஏரியா மாடு. காட்டு மேய்ச்சல நல்லா இருக்கு. எந்த போறீங்க? இது வந்து சுத்தமல்லி போயிட்டு. சுத்தமல்லி 1 லிட்டர் பால் நம்ம ஏரியா எவ்வளவு? நம்ம ஏரியால 1 லிட்டர் பால் 40 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 40 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நமக்கு கைத்தார் பக்கம். கைத்தார்ல இருந்து வரீங்க அப்படிதானே? நல்ல ஒரு ஜெர்சி மாடு வாங்கிட்டு போறீங்க. நல்ல பால் கொம்புல மாடு. கைப்பால் மாடுகளா இளஞ்சன மாடா? கைப்பால் தான். கைப்பாலே தான். மாடு இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்காயா? இல்ல கறவை சொல்லிருக்காங்கயா? கறவை ஒரு 1.5 லிட்டர் வரும். 1.5 லிட்டர் தான் இருக்கு சொல்லிருக்காங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க? அது 35 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 28. இந்த மாடு வாங்கிட்டு போறோம். நமக்கு என்ன பிரயோஜனம்? கண்ணு மாடு வேணா நல்லா பால் இருக்கும். கைப்பால் என்ன பால் இருக்கும்? நம்ம லாபம் எப்படி எடுக்க? இருக்கு லாபம் இருக்கு. 2 காலை. இதுவும் கண்ணாவர காலம் மாதிரி தான் இருக்கு. 2 காலை கட்டியிருக்காங்க. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியல. இது வாங்கி கட்டியிருக்காங்க. சரிங்களா? நல்ல சூப்பரான அருமையான காலை அந்த காலை. எருமை மாடு பார்த்தீங்கன்னா சரியான எருமை. சரிங்களா? இது நல்ல காலை எருமை. சூப்பராக வளர்த்துருக்காங்க. மாடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்ல தோரணையான ஹெவி சைஸான மாடு. சரிங்களா? இப்படி எருமை மாடுகள் எப்போமா தான் மேலப்பாளையம் சந்தைக்கு வரும். இந்த பாருங்க, இது பூரா கண்டுகள். சரிங்களா? எருமை கண்டுகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு வரலாம். மேலப்பாளையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையம் என்கிற இடத்துல கரெக்டாக ரவுண்டானு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் தான் இந்த மேலப்பாளையம் சந்தை நடக்குது. இந்த சந்தை வந்து திங்கட்கிழமை வாரந்தோறும் இந்த சந்தை நடைபெறும். இந்த சந்தைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு நீங்கள் வரலாம். சரிங்களா? அடுத்தால நீங்கள் பார்க்குற கண்ணுக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுகள். சரிங்களா? நல்ல சூப்பரான 2 கன்றுட்டி. எல்லாருமே இந்த கன்றுட்டியை வாங்கக்காண்டி ரொம்பவே பேசிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஃபைனலாக ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனார். வளர்ப்புக்காக நான் தோட்டம் வச்சுருக்கேன், தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த கன்றுட்டி 2 கன்றுட்டி வாங்கிட்டு போனாங்க. 2மே ஜெர்சி கன்று தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்த செவலையாக இருக்க கன்றுட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கக்கு. இந்த கன்றுட்டி நல்லா ஸ்டார்டிங்கில் தலையத்திலே பார்த்திங்கன்னா எப்படியும் 6க்கு மேலே பால் கறக்கூடிய கன்றுட்டி. ஏன்னா தாய்மாடு நல்லா பால் கறந்துன்னு சொன்னாங்க. சரிங்களா? அடுத்தாக்கில் பார்க்குற காலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸான ஹச்சப் காலை. இந்த காலை வாங்கி கட்டிட்டாங்க. என்ன ப்ரைஸ்ன்னு தெரில. பட் ஆனால் நல்லா சம காலை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ பண்ணைக்கு நமக்கு காலை மாப்பிள்ளை காலை தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காளைகளை வாங்கிக்கலாம். இந்த சந்தை கரெக்டாக திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 9 மணி மேக்ஸிமம் 9 மணிக்கு அந்த சந்தை முடிந்த மாதிரி இருக்குது. 10 மணி வரை இந்த சந்தை